வணக்கம். விரைவில் எம்பி தேர்தல் வரப்போகிறது. இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகம் வேகம் எடுத்துள்ளது. இது தொடர்பாக சில பிரத்யேகமான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. தற்சமயம் திமுக மட்டுமே பலமான கூட்டணியை வைத்திருக்கிறது. இன்னும் 2 கட்சிகள் திமுக கூட்டணியில் புதிதாக சேர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இப்படி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணிக்கு எதிராக மாற்று கூட்டணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை. மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்து 2 வருடம் ஆகப் போகிறது. ஆனால் இன்னும் எந்த ஒரு கட்சியுமே உறுதியாக கூட்டணிக்கான ஆதரவை தெரிவிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலில்தான் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் நீண்ட ஆலோசனையை நேற்று முன்தினம் நடத்தியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைப்பதற்கான அறிகுறியே தென்படவில்லையே என்று முன்னாள் அமைச்சர்கள் அவரிடம் கேட்டபோது அந்த கேள்வியை கேட்டு அதிர்ச்சியடையாத அவர், பொறுத்திருங்கள், நிச்சயம் கூட்டணி அமையும். இப்போதே சில ரகசியங்களை அம்பலப்படுத்திவிட்டால் கூட்டணியை சீர்குலைக்க திமுக திட்டமிடும். அதனால் பொறுமையாக இருங்கள் என்று தெளிவுபடுத்தினாராம். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தகுதியான வேட்பாளர்கள் என்று நான் ஒரு லிஸ்ட் தயாரித்திருக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். அந்த வேட்பாளர்கள் தகுதியானவர்களா என ஆலோசிப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாராம். இந்த முறை யாருக்கு சீட் ஒதுக்கப்பட்டாலும் முன்கூட்டியே அவர்கள் கட்சியில் 20 கோடி ரூபாய் கட்ட வேண்டும். தேர்தல் செலவுகளை கட்சி பார்த்துக் கொள்ளும். சீட் வாங்குவதற்காக கோடி கணக்கில் செலவு செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் சீட் கிடைத்ததும் அவர்கள் செலவு செய்வதில்லை. மாறாக கட்சியிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேர்தலில் நடக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறாராம் திட்டவட்டமாக. அதற்கு முன்னாள் அமைச்சர்கள், தகுதியான செல்வாக்கு வாய்ந்த வேட்பாளர் நமக்கு கிடைப்பார். ஆனால் அவர்களால் இந்த அளவுக்கு செலவு செய்ய முடியாது. பொருளாதார நெருக்கடி இருக்கும். அவர்களால் எப்படி நீங்கள் கேட்கும் தொகையை கட்ட முடியும்? இது திமுக பாணி அரசியலாக இருக்கிறதே. திமுகவில் தான் தேர்தலுக்காக செலவு செய்ய முடியும் என்று சீட்டு கேட்டு விண்ணப்பித்தவர்கள் சொல்லும் தொகையை முன்கூட்டியே கட்சி தலைமையிடம் கட்ட சொல்வார்கள். அதே மாதிரியில இருக்கு என்று மறுத்தும் பேசியிருக்கிறார்களாம். ஆனால் இதற்கும் விளக்கம் அளித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. எனினும் அதிமுக தலைமையில் வலிமையான கூட்டணி அமைகிறதா இல்லையா என கவனித்து அதன் பிறகு தங்களின் ஆதரவாளர்களை பரிந்துரைக்கலாம். கூட்டணி அமையாமல் அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டால் அமைதியாக இருந்து விடலாம் என்கிற முடிவில் இருக்கிறார்களாம் மாஜி மந்திரிகள். அதோடு இப்படி திமுக பாணியை இந்த முறை தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஒருவேளை வலுவாக அமையாத பட்சத்தில் அவரே திமுக பக்கம் சாய்ந்து விடுவாரோ என்றெல்லாம் அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நம்முடைய சேனலில் வெளியிடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் விரும்பினால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.